வணக்கம் நண்பர்களே, சிறப்பு வட்டமேசை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் முதல் குடிமகன் யார் என்கிற இந்த கேள்வியோடு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பீகார் ஆளுநராக இருந்த ராம்நாத் கோவிந்த் இன்றைக்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சார்பாக முன்னாள் இந்திய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மீரா குமார் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இரண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள். இரண்டு பேருக்குமே அரசியல் களத்துல பல்வேறு அனுபவங்கள் உண்டு. மீரா குமாரை பொறுத்தவரை 5 முறை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு IFS அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் உண்டு. மக்களவையை சிறப்பாக நடத்தியவர் என்கிற அந்த போற்றுதலுக்குரிய பெயரோடு இருக்கிற மீரா குமார் காங்கிரஸ் உள்ளிட்ட 17 கட்சிகளுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆளுகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி யாருமே எதிர்பார்க்காத வகையில எந்த பெயரும் இதுவரை அடிபடாத நிலையில ராம்நாத் கோவிந்த் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி உயர் வகுப்பினருக்கான கட்சி என்கிற ஒரு பார்வை இருக்கின்ற அந்த நேரத்தில் இவரை களமிறக்கியதன் மூலமாக ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சார்பாக கட்சிகளை இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவரை ஒரு RSS ஒரு மனிதராகத்தான் பார்க்க முடியும், RSS அமைப்பினுடைய பிரதிநிதியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு அம்பேத்கர்வாதியாக பார்க்க முடியாது என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மீரா குமார் ஒரு அம்பேத்கர்வாதியாக இருப்பாரா என்கிற கேள்வி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து குடியரசுத் தலைவர் பதவி என்பது உண்மையிலேயே அதிகாரம் பொருந்தியதாக இருக்கிறதா அல்லது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாகத்தான் அது இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. கடந்த காலங்களில் மிக முக்கியமான காலகட்டங்களில் எப்போதெல்லாம் அரசியல் நெருக்கடிகள் வந்ததோ அப்போதெல்லாம் குடியரசுத் தலைவர்களுடைய பொறுப்பு என்பது எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வந்தது என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய 3 அணிகளுடைய ஆதரவையும் பெற்ற அளவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு 60% என்கிற அளவிற்கான வாக்குகள் இருக்கிறது. எனவே வெற்றி வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர் என்கிற அந்த கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்க, போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் 17 எதிர்க்கட்சிகள் நாங்கள் களத்தில் மீரா குமாரை இறக்கி இது தொடர்பான ஒரு பரப்புரையில் இறங்குகிறோம் என்கிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த வட்டமேசை விவாதம் இன்றைக்கு தொடங்குகிறது. இன்றைய விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள். என்னுடைய வலதுபுறத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதேபோல அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பொதுமக்களுடைய சார்பாக மக்களின் பிரதிநிதியாக இயக்குனர் கரு பழனியப்பன், இடதுபுறத்தில் இங்கிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவரான வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருண். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் தமிழிசை, ராம்நாத் கோவிந்த் நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இந்திய மக்கள் அனைவரையும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்? மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தார் என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர், அதனால் அவர் ஒருதலை பட்சமாக செயலாற்றுவார் என்று. அவர் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்திற்குள் வரவில்லை. அவர் ஏற்கனவே பீகார் கவர்னராக அவர் ஆளுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எதிர்க்கட்சியே ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட அவர் தலையிட்டார் என்றோ, அவர் முறையற்ற முறையில் தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்றோ, தனது கொள்கை ரீதியாக ஏதாவது ஒரு முடிவெடுத்தார் என்றோ எந்த விதத்திலும் நம்மால் சொல்ல இயலாது. ஆக ஒரு கவர்னராக சிறப்பாக பொதுவாக பணியாற்றும் பொழுது ஏன் ஒரு குடியரசுத் தலைவராக பணியாற்ற முடியாது என்ற கேள்வி. இன்னொன்று, தொடர்ந்து அவர் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அமைதியாக எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் எல்லா மக்களிடமும் சுமூகமாக பழகக்கூடிய, தமிழகத்திற்கு வரும்பொழுதே நாங்கள் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் வந்தார், அந்த அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருக்கும் பொழுது ஏன் நாம் எதிர்வரை கருத்துக்களை நாம் விதைக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மிகச் சரியான ஒரு தேர்வாக அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி மட்டுமல்ல, ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார் மீரா குமார். ஒரு பெண் தலைவரா நீங்க? அதாவது பெண் தலைவராக இருக்கலாம், ஆனா அவரை எந்த நேரத்தில் காங்கிரஸ் முன்னிறுத்தியது என்பதையும் நாம பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களை முன்னிறுத்திய பின்பு ஆக அதே மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்டவரை நிறுத்த வேண்டும் என்று தோற்று போவார் என்று தெரிந்த பின்பும் நிறுத்தி இருப்பதால் என்னால் பாரதிய ஜனதா கட்சி எந்த தருணத்தில் இப்படியான வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது அப்படிங்கறதும் இன்னைக்கு விவாதமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுல அடுத்த கட்டத்துல. திரு மாஃபா பாண்டியராஜன், அதிமுகவில் எத்தனை அணிகள் என்பதெல்லாம் நிறைய பேசி முடிச்சாலும் அத்தனை அணிகளும் ஒன்று போல சேர்ந்து இன்றைக்கு ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. தாங்களாக முன்வந்து நேரில் போய் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது.
இந்த வேட்பாளர் ஒரு குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக இவர் இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலயா அல்லது அழுத்தத்தின் அடிப்படையில? எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பாங்களோ அதே முடிவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. பிரதமர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதலில் சந்தித்த பொழுது பிரதமர் இந்த தேர்தலில் எங்க வேட்பாளரை சப்போர்ட் பண்ணணும்னு கோரிக்கை வைத்தார். அதே போல அமித்ஷா அவர்கள் 11 நாட்களுக்கு முன்னால் அண்ணனுக்கு நேரில் போன் பண்ணி இந்த தேர்தலில் வேட்பாளரை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. வேட்பாளர் அறிவிப்பதற்காக காத்திருந்தோம். அறிவித்த உடனே அப்பழுக்கற்ற ஒரு வேட்பாளர், தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இவ்வளவு நாள் அரசியல் இருந்தும் ஆர்ப்பாட்ட அரசியல் செய்யாமல் அமைதியாக பங்களிப்பை அளித்ததுக்கு நிதிஷ்குமாரோடைய சான்றே முக்கியமான சான்றுன்னு நினைக்கிறேன். அவர் எதிர்கட்சியை சேர்ந்தவர். ஆனாலும் எந்த அளவுக்கு அவர் ஒரு கவர்னரா அவருடைய எவ்வளவு டிக்னிட்டியோட அந்த ஒர்க்கை பார்த்தாருன்னு நிதிஷ்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறார். அதனால எங்களுக்கு எந்த ஒரு மனக்கிலேசமும் இதுல இல்லை, அவரை சப்போர்ட் பண்றதுல. ஆல்டர்னேட் கேண்டிடேட் நீங்க சொன்னீங்க, அவங்க அந்த 17 கட்சிகளோ அவங்களோ காங்கிரஸோ எங்களை சந்திக்க முயற்சி கூட எடுக்கல. இது நாங்க வேட்பாளர் போட போறோம்னு சொல்லியோ இது பண்ணியோ அவங்க வரவே கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே ஆல்டர்னேட்டிவ் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அது 100% சரியான வேட்பாளர்னு இருக்கிறப்போ எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வரல. அதனாலதான் இன்னொன்னு, நாங்களா போய் ஆதரவு நேரம் கொடுத்தோன்றது தவறு. நாமினேஷன் ஃபைல் பண்றப்ப 4 குழுக்களாக பிரித்து அதுல தலைவர்கள் அனைவரையும் வர வச்சிருக்கிறாங்க. அவங்க அதுல கையெழுத்து போடுறாங்க, நேர போய் சப்மிட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் போயிருக்காங்களே தவிர போய் ஆதரவு கொடுக்கலாம் போல. ஆதரவெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டோம். அங்க போயிருக்கிறது எந்த விதத்திலையும் எங்களுடைய தன்மானத்துக்கோ சுயமரியாதைக்கோ பங்கம் வராத வகையில் தான் நாங்க இதை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இந்த முடிவை தான் எடுத்திருப்பாரு அப்படின்றீங்க. அவங்க இருந்த பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அவர் வெளியேறிய பிறகு ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய கூட்டத்துல பேசும்போது அவங்க சொன்னது, இனி எந்த காலத்திலும் அந்த கட்சியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு கூட்டணி அமையவில்லை. மோடியின் எழுச்சி என்பது ஒரு முக்கியமான மாற்றம். எந்த அளவுக்கு அவர் அம்மா அவரோட நல்லுறவு வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தேர்தல் வரும்போது மோடியா லேடியான்னு கேட்டவரும் அவர் தான். அந்த டயத்துல தனிப்பட்ட நட்பு வேறு, அரசியல் ரீதியாக நான் களத்துல என்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையா எதிர்த்தவரா இருந்திருக்கிறார். அந்த தேர்தலில் கூட மோடி அவர்கள் ஹைதராபாத்ல பிரச்சார கேம்பெயின் போறப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, மனிதவள மேம்பாட்டுல சாதனைகள் பார்க்க வேண்டுமா, தமிழகத்துக்கு செல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்தார் மோடி அன்றைக்கு. அதே மாதிரி அம்மாவும் கூட அந்த தேர்தலில் பிஜேபியை எதிர்த்து அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போல. அந்த தேவையும் இல்லை அவங்களுக்கு. இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் பிஜேபி கூட தான் அலையன்ஸ் போட போறோன்ற எந்த எண்ணமும் யாருக்கும் கிடையாது. அந்த சைடுல இருக்கிற திமுக காங்கிரஸ் தவிர பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தெளிவா ஜனாதிபதி தேர்தலில் நாங்க ஆதரவு அளிக்கிறோம். அவங்க கேட்கிறாங்க, நாங்க ஆதரவு அளிக்கிறோம். அதோட பீரியட் இது ஓவர் நினைக்கிறோம். திரு பீட்டர், 60% வாக்குகள் என்பது வெளிப்படையா தெரியுது. இன்னைக்கு அத்தனை கட்சிகளுடைய ஆதரவும் இருக்கிறது. எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற போகிறார். காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சிகளை ஒன்றிணைப்பதுல தவறிடுச்சு அல்லது அவங்களால அந்த ஒன்றிணைப்பு முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஜனநாயகத்தில் ஒரு தேர்தலின் வெற்றி மட்டுமே ஒரு இயக்கத்தினுடைய, ஒரு கட்சியினுடைய, ஒரு அணியினுடைய பயணத்தின் நோக்கமாக இருக்க முடியாது. மாஃபா சொன்னது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே இருந்தே கூட ஆதரவான வாக்குகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. கடைசி நிமிட மாறுதல்கள் அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கலாம். 60-40 அல்லது 65-35 அப்படின்னு வரும்போது கடைசி நேர மாறுதல்கள்ல ஒண்ணு காத்திய செல்வன். அதாவது இதுல there is no whip. குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களுடைய கட்சியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு அரசியல் சாசன கடமையோ சட்ட ரீதியான நிர்பந்தமோ கிடையாது. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த 2 பேரும், இன்னைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கின்ற 2 பேரும் 2 முரண்பாடான டைரக்ட்லி ஆப்போசிட் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல உள்ளவங்க. இன்னைக்கு நீங்க நான் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, ஒரு தேசத்தினுடைய குடியரசுத் தலைவரோ ஒரு ஆளுநரோ எப்படி இருக்கணும். திரிபுரா மாநிலத்தினுடைய கவர்னர் இன்னைக்கு ட்வீட் பண்ணிருக்காரு. அவருடைய ட்விட்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டிலே இந்து முஸ்லிம் பிரச்சனை எப்பொழுது தீரும் என்றால் உள்நாட்டு போர் வந்தால்தான் தீரும் என்று சொல்லி ராஜ்பவன்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளுநர் ட்வீட் பண்றார். அப்போ இவங்களுக்கு இம்யூனிட்டி வேற இருக்குது. ராமர் கோவில் இடித்த கேஸ் நடக்கு, அத்வானி போறாரு, உமா பாரதி போறாங்க, ஆனால் கல்யாண் சிங் போகல. ஏன்? இவங்களுக்கு எல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு. ராஜ்பவன்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு கவர்னர் இப்படி எழுதினால் அதை யாரிடம் போய் சொல்லுவோம்? குடியரசுத் தலைவரிடம் போய் சொல்லுவோம். இன்னைக்கு அதான் செஞ்சிருக்காங்க திரிபுராவில். ஆனா குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நாளைக்கு அப்படி ஒரு ட்வீட் வருதுன்னு வச்சுக்கோங்க,
யாரிடம் போய் சொல்வீர்கள்? இந்த 3 ஆண்டுகள்ல பிரணாப் முகர்ஜி இருந்தார். பல்வேறு விஷயங்கள்ல இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்தபோது அவர் என்ன செய்தார்? காங்கிரசினுடைய தலைவர் தான். நான் என்ன சொல்றேன், செய்யாங்களோ செய்யலையோ சொல்லி அழுவதற்காக ஒரு இடம் வேணும் என்று சொல்வார்கள் கிராமத்துல. இன்னைக்கு ஜனநாயகத்துல யாரிடம் போய் நீங்கள் சொல்வீர்கள்? இன்னைக்கு போகக்கூடியவர், நீங்க சொல்றீங்களே வெற்றி பெறக்கூடியவர், இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அலியன்ஸ் என்று சொல்கிறார்கள், வேற்று கரகவாசிகள் சொல்றார். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அங்கே இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டார்கள், அவருடைய பொருட்களுக்கு சேதம் வந்தது என்று மிகப்பெரிய அளவு வந்தது, உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அப்துல் கலாம் அவர்கள் என்ன செய்தார்? முறையிட்டீர்கள், என்ன செய்தார்? டாக்டர் கலாம் அவர்கள் யாரையாவது, இந்த நாட்டினுடைய குடிமக்கள் யாராவது இந்த தேசத்திற்கு அந்நியர்கள் என்று சொல்ல வரலாறு உண்டா? ஒருத்தர் மிஸ்பெசன்ஸ் அண்ட் மால்பெசன்ஸ், செய்த குற்றங்கள், செய்ய தவறிய குற்றங்கள்னு இருக்கு. செய்ய தவறிய குற்றங்களை நீங்க கேட்கறத மன்னிக்கலாம், ஆனால் செய்த குற்றங்களுக்கும் நீங்க செய்ய தவறிய குற்றங்களுக்கும் நீங்க எடுத்திருக்கிற அரசியல் பாட்டுக்காக வேண்டி நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சரியா சொல்றாங்க. இப்படிப்பட்ட அநீதி முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட போதிலும் கூட எதிர்த்து பேசாத அப்துல் கலாம் தான் அவங்க ஜனாதிபதி ஆக்குனாங்க. அதுதான் கரெக்ட். சொன்ன வார்த்தை இஸ்லாம் கிறிஸ்தவம் இரண்டும் புத்திசம் மற்றும் சீக்கிசம் போல இந்திய மதங்கள் அல்ல, அது ஏலியன் ரிலிஜன்ஸ் சொன்னாரு. அதனால இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏலியன் கிடையாதுன்னு அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாம்ஸ் ஆர் ஏலியன் ரிலிஜன்ஸ் அவர் சொன்னது அதுதான் சொன்னாரு. அவர் சொன்னது ஒண்ணு மட்டும் இல்ல, அதை வச்சு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லிக்காரு? நான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டாண்டா நான் சொல்றேன். இரண்டாவதாக நீங்க சோசியல் ஜஸ்டிஸ், நீங்க சோசியல் ஜஸ்டிஸ்ல ரிசர்வேஷன் என்ன பேசிஸ்ல கேக்குறோம்? காஸ்ட் பேசிஸ்லாம் கேக்குறோம். ஏன்னா சொசைட்டி அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பொருளாதார ரீதியாகத்தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்கிறது. இன்னைக்கு விக்கிலீக்ஸ் டாக்குமெண்ட்ல, லீக்டு டாக்குமெண்ட்ஸ்ல இந்த 3 தலித் தலைவர்களை அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். யுதித் ராஜ் ஒருத்தர், பல யூஜிசி சேர்மன் ஒருத்தர், நம்முடைய குடியரசுத் தலைவருடைய வேட்பாளர் ஒருவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டிஸ்கிரிமினேஷன் இஸ் மோர் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் நேச்சர் ராதர் than காஸ்ட் பேஸ்ட், as the haves discriminate against the have nots னு சொல்றார். காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயில் சிங் குடியரசுத் தலைவர் அகாலிதளத்துக்கு ஆதரவா இருக்கிறார். ராஜீவ் காந்தி கேள்வி கேட்டார். தன்னுடைய ஜனாதிபதி தன்னால் எலெக்ட் பண்ண தன் கட்சிக்காரா இருந்து ஜனாதிபதி கேள்வி கேட்டார். நீ ஏன் சிக்காரங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க உங்க ராஷ்டிரபதி பவன்ல கேட்டு? அதனால அவங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டது. பிரதமருக்கு இருக்கலாம். கடந்த காலத்துல மாநில அரசுகளை கையெழுத்து போட்டு கலைச்சாரு அவரு. நீங்க கலைச்சீங்கல்ல, வாஜ்பாய் பண்ணி கலைக்கப்பட்டதா இல்லையா? இல்லைன்னு சொல்ல நீங்க சொல்லாதீங்க. ஜனதா பிள்ளை கலைச்சு, ஜனதா பிள்ளை யூ ஆர் ஆல்சோ பார்ட்டன் பாஸ் ஜனதா பார்ட்டன் பாஸ் ஆஃப் ஜனதா 9 சட் ஜெயில் சிங் கலைச்சாங்க. 9 சட் அதெல்லாம் கேசர் நீங்க திமுக ஆதரவு கேட்டது பாரதிய ஜனதா கட்சி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறாங்க. அந்த ஆதரவை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? அல்லது கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, எனவே நம்ம காங்கிரஸ் வேட்பாளரை தான் ஆதரிக்க வேண்டும் முன்மொழிவு எடுக்கப்பட்டதா? எங்களை பொறுத்தவரைங்க சமூக நீதி, அதே போல செக்குலாரிசம், மதசார்புரிமை, இது அடிப்படை, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை. இன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்தியாவில் மதசார்புரிமை என்பதை காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கோம். இதுக்காக தான் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாளில் இந்த முடிவெடுத்து ஒய்எம்சி அரங்கில் தளபதி தமிழ கூட்டினது. ராகுல் காந்தியும் மற்ற தலைவர்லாம் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எடுத்த முடிவு இந்த கூட்டணி தான். திமுகவில் இருப்பவர்கள் 90% இந்துக்கள் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல என்ன செக்குலரிசம் இருக்கு? ஏங்க, இந்துக்கள் இருக்கலாம், இந்துக்களுடைய அவங்களுடைய தன்மையை பாதுகாத்துக்கலாம், கிறிஸ்துவ அவங்க தன்மையை பாதுகாக்கலாம், இஸ்லாமியில் அவங்களுடைய தன்மையை பாதுகாத்துக்கணும், பாதுகாப்பு வேணுங்கிறதா எங்க கொள்கை. இந்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லலையே. இந்துக்கள் இருக்கணும், அவங்க கோவில் இருக்கிறதுல 90% இந்துக்கள் தான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மென்ட்ல என்ன மெசேஜ் கன்வே பண்றோம்? எங்களுடைய கொள்கைன்னா 6 கால பூஜை கோவில்கள் நடக்கணும், மசூதியில் பாங்கோசை கிடைக்கணும், தேவாலயத்தில் ஜெபங்கள் நடக்க வேண்டும். அது பெரியாருடைய சிந்தனை உள்ளவர்கள் கடவுளின் மறுப்பு கொள்கை பேச வேண்டியதான் எங்க கொள்கை. டாக்டர் கிருஷ்ணசாமி, பிஜேபி ஆட்சி, அதாவது மிக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் பிஜேபி இந்து மதம்னு சொல்றாங்க. நான் இந்து மதத்தை மதமாகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மதம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்தியன்னஸ் என்பதைத்தான் வேறு விதமாக சொல்லுகிறார்கள். இது அடுத்த டாபிக் அப்புறம் போவோம். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பியூர் தலித்னு சொல்லாதீங்க. ஊபியில் அவர் தலித் லிஸ்ட் கோலி கம்யூனிட்டி, குஜராத்தில் ஓபிசி கம்யூனிட்டி. அவர் இங்க முத்திரைய தமிழகத்தில் முத்திரைய சங்கத்தோடு 2 முறை மாநாட்டில் கலந்து கொண்டு நான் சார்ந்த சமுதாயமும் அந்த சமுதாயம் 2 ஒன்று பேசியிருக்கிறார். எனவே அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்கு வருகிறார். எல்லா விதமான தகுதியிலும் உள்ளடக்கக்கூடிய வேட்பாளரை
பிஜேபி இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனாதிபதியுடைய வேட்பாளராக ஒரு அடையாளப்படுத்துற போது இதை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ராம்நாத் கோவிந்த் அவர்களை பாராட்டி தரணும். இதுக்காக பிஜேபி பாராட்டணும், மோடி பாராட்டணும். அதை விட்டுட்டு போய் அவரிடத்துல இன்டெகிரிட்டி கொஸ்டின் பண்ண அவர் எப்போ RSS இயக்கத்துல பிரச்சாரம் பண்ணாரு? என்ன பண்ணிருக்கு? அவர் RSS உறுப்பினர் தானே. அதை யார் அவங்களே மறுக்கல. அவங்களே மறுக்கல. அவர் RSS உடைய பிரதிநிதி பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுது. என்ட்ரி எது வேணா இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார், என்ன விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து மீரா குமார் நிறுத்தப்பட்டிருக்கார். நீங்களே சொல்றீங்க அவர் முழுமையான தலித்னு சொல்ல முடியாது அப்படின்னா அதை விட அப்போ மீரா குமார் இன்னும் பொருத்தமானவர் அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது ஒரு ஜனாதிபதியானவுடனே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்தமான விடுதலையை பெற்று கொடுத்து விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களும் கருத மாட்டார்கள். இப்பொழுது பிரசிடென்ட் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஒரு அடையாளப்படுத்துறாங்க. இரண்டாவது முறையாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற பொழுது மனப்பூர்வமாக அரசியல கொண்டு வராம காங்கிரஸ் உட்பட, திமுக உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட ஓகே ஒரு சிறுபான்மை சமுதாய எளிய சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை நிறுத்திட்டாங்க, we are backing out அப்படின்னு சொல்லி இருந்தால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக மீரா குமார் கூட நிறுத்துறாங்க. மீரா குமார் பத்தி அவர் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அவர் இஸ் ஹைலி இன்டெலெக்சுவல். பாபு ஜெகஜீவன் ராம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கு ஒரு, ஆனா அதே சமயத்தில் அவர் எங்கேயும் தலித் மூவ்மெண்ட் வச்சு தீண்டாமை எதிர்த்து, ரெட்டட்டாமை எதிர்த்து, கோயில் ஒரு இடத்துல போராட்டம் கேட்கிறேன். ஜெகஜீவன் ராம விட இந்த சமூகத்துல மத்திய அரசினுடைய இடஒதுக்கீட்டிலையோ அரசு பணிகளையோ உதவி செய்த ஒரு தலைவரும் அதை தொடர்ந்து பங்காற்றிய மீரா குமாரை விட நீங்க எப்படி சார்ஜ் பண்றீங்க? ஜெகஜீவன் ராம் நீங்க RSS போடுறது ஒரே ஒரு கேள்வி. இரட்டை டம்ளரை ஒழிக்க, தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடூரங்களை அழிக்க மீரா குமார் போராட்ட களத்தில் இறங்கினாரா என்ன கேக்குறீங்க? உங்க ராம்நாத் கோவிந்த் எந்த போராட்ட களத்தில் இறங்கினாரு? மாறாக இதே RSS குருபீடத்தினுடைய ஆலோசனை வழிகாட்டுதல் படி நடக்கிற மோடி அரசினுடைய ஆட்சியிலும் அவங்களுடைய பாஜக ஆளுகிற பல மாநிலங்களிலும் தலித்துகள் கொடூரமாக ஒடுக்கப்படுகிறார்கள். மாட்டிறைச்சி விவகாரத்திலிருந்து பலவிதமான தீண்டாமைகள். இதே பாஜக முதலமைச்சர் தான் சந்திக்க வரும் பொழுது தலித்துகள் சோப்பு போட்டு குளித்து வர வேண்டும் என்று சோப்பு போட சொல்லுகிறார். இதை எதிர்த்து உங்களுடைய வேட்பாளர் போராடியது உண்டா? போராட வேணாம், ஒரு குரல், ஒரு எதிர்ப்பு குரல், ஒரு கண்டன கணை தொடுத்தது உண்டா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள். The President of India அப்படிங்கிறது ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கக்கூடிய பதவி அல்ல. அந்த பதவி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய பதவி. அந்த பதவி நான் கான்ட்ரோவர்சியலாக ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்தால் அதை ஒரு பெருமையாக கருதுவது, ஒரு சீக்கியருக்கு கொடுக்கின்ற பொழுது அதை கருதுவது. இப்படி நாம் என்ன பார்க்கணும்? பிஜேபி அப்படினாலே மதவாதம், மேல்தட்டு வர்க்கம், அதாவது RSS அஜெண்டாவை மட்டும் அமலாக்கக்கூடிய அப்படிலாம் இல்லன்றீங்களா? அப்படி இல்ல சொல்றேன். அப்படி அந்த ஒரு பார்வையில இருந்து எளிய சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு இந்த பதவிக்கு உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல மனப்பான்மை, பெரிய அளவுக்கு ஒரு மனப்பான்மை மாறி இருக்கிறது சொன்னால் இதைத்தான் சமூக நீதியின் புதிய பரிணாமம் என்று நான் சித்தரிக்கிறேன். இது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய பார்வை புதிதாக மாறி இருக்கிறதாங்கிறதா பல பேருக்கும் இங்க ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய நாடே ஒரு இந்தியாவே மாறிட்டு இருக்குது. RSS அமைப்பை சார்ந்த தலித் பிரதிநிதியையும் மற்ற செக்யூலரிசம் பார்க்கின்ற தலித்தையும் ஒன்றாக பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. போலியான வார்த்தைங்க. செக்யூலரிசம் போலியான வார்த்தை. மட்டும்தான் இந்தியாவில் உண்டு, மதம் கிடையாது. திரு ரவிக்குமார், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியை இன்னைக்கு அடையாள அரசியலாக இன்னைக்கு ஒரு குடியரசுத் தலைவராக முதல் குடிமகனாக கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு கட்சி வெற்றி வேட்பாளராக யாரை வேணாலும் நிறுத்தலாம். ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி நிறுத்துறத வரவேற்கிறத விட்டுட்டு அதிலும் நீங்க அரசியல் செய்வதா அப்படிங்கிற அந்த கேள்விதான் முன்வைக்கப்படுது. இன்றைக்கு இரண்டு தரப்பும் தலித் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த வேட்பாளர்கள் ஒருத்தர் வெற்றி பெற போகிறார், அது ஆளுங்கட்சியால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில இதுல முக்கியமாக நான் பார்ப்பது, இந்த தேர்தல் என்பது தலித் சமூகத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக அதை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எதன் கருத்துப்படி இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த நிலையில ஏன் இதுக்கான பின்னணி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். கடந்த 3 ஆண்டுகளாக திரு டாக்டர் அவர்கள் சொன்னது போல
கடுமையாக வந்து இந்த ஆட்சி மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்தது. இதுவரைக்கும் வன்கொடுமைகள்ல நீங்க பலவிதமான வன்கொடுமைகள் அந்த சட்டத்திலேயே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா உணாவில் மாதிரி நடந்த மாதிரியான ஒரு கொடூரம் வந்து எங்கேயுமே நடந்ததில்லை. இப்படி ஒரு பண்பு மாற்றம் இந்த ஆட்சியில நடந்திருக்கு இந்த தலித் மக்கள் மீதான தாக்குதல்ல. இப்படியான ஒரு சூழல்ல இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க மேலான ஒரு அதிருப்தி பல தளங்கள்ல வெளிப்பட தொடங்கிய நேரத்தில் அதுக்கு வந்து இந்த அடையாளத்தை அவர்கள் பயன்படுத்த முற்பட்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மனம் மாறி இருக்கிறதுனா அதை வரவேற்க வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை கொடுக்கறாங்க. மனம் மாறி இருக்கிறதா இல்லை இந்த அடையாள அரசியலை அவர்கள் தந்திரமாக பயன்படுத்துகிறார்களா என்கிற விதத்துல தான் நிலைப்பாட்டுல தான் மாற்றம் இருக்கு. அவர் வந்து மனமாற்றம் சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். வெளிப்பாடுகள்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆட்சியில இந்த மக்களுக்கான நல திட்டங்களுக்கு என்ன மாதிரியான ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, இந்த மக்கள் மீதான வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல மிக அதிகமான எண்ணிக்கையில தனி தொகுதியிலிருந்து எம்பிக்கள் போயிருக்கிறது பிஜேபியில தான். எத்தனை கேபினெட் பவர்ஃபுல் பொசிஷன் வந்து அந்த இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஏன் வந்து கொடுக்கல? இது பாரதிய ஜனதா கட்சியில மட்டுமா? திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த கேள்வி வருது இல்ல? தலித் ஆதரவாளர்கள் என்று நாங்க அதுக்காக இந்த முன்னிறுத்துறோம் என்று கிளைம் பண்ணும் போது அதுக்கு பின்னால அதை சப்ஸ்டான்சியேட் பண்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கா என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதல்ல பிரச்சனை. குறிப்பாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அரசியலமைப்பை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் ஏற்பட்ட அவங்க சொல்ற இந்து ராஜ்யத்தை நிர்மாணிக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி போயிட்டு சொல்றாரு. இந்து அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்ல, தெரியல. இந்துங்கிறது ஒரு பேப்பரோட பேருன்னு கூட அவர் சொல்லலாம். அது வந்து அவருடைய அவருக்கு உரிமை இருக்கு. என்ன இந்து ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியல, என்ன இருக்கணும், சத்திரியர் தான் வந்து போலீஸ் ஆபீசர் கொண்டு வருவீங்க. இந்து ராஜ்யத்துல அல்லது இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க ரைட்ஸ் இப்போ ராம்நாத் கோவிந்த் முதல் குடிமகனாக ஆக முடிகிறது, கோவில் குருக்களாக ஆக முடியுமா? அதாவங்க நீங்க வந்து முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுறேன். எங்க இந்து செக்குலர் பத்தி அதுவும் பதில் சொல்லிடுறேன். செக்குலருங்கிறது ஏன் வந்து போலியான வார்த்தைன்னு சொன்னோம்னா காங்கிரஸ் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வரலாம். அப்பீசிங் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பர்டிகுலர் செக்ஷன் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு கொண்டு போச்சு. நீங்க ஈக்குவலா எல்லா ரிலிஜியனும் எல்லா கம்யூனிட்டியும் மதிக்கக்கூடிய போக்குகள் வந்தது அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. காங்கிரஸ் இதனாலதான் வீழ்ச்சி அடைஞ்சது. இன்னும் வீழ்ச்சியை நோக்கி போறது இந்த ராங் ஸ்டாண்ட் தான் காரணம். இப்ப வந்து பிஜேபியாலோ வேற யாராலும் வந்து இனிமேல் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் ஆள பிறந்தவர்கள், அவர்கள் தான் உலக பிறந்தவங்க, அவங்க தான் போலீஸ் ஆபீசர் என்று கொண்டு வர முடியாது. ராம்நாத் கோவிந்த் அவரை தனிப்பட்ட முறையில் பார்க்க கூடாதுங்கிறது சரி. நான் எப்படி பார்க்கிறேன்னா அவங்க சொன்னது போல அவர் RSS உடைய கேடர், அவங்களுடைய கருத்தை மிக தெளிவாக பிரதிபலித்தவர். அவங்களுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ்மேனா இருந்த பொழுது சொன்ன வார்த்தை இது. இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வேற்றுக்கிரகவாசிகள் அல்லது அந்நியர்கள் அப்படின்னு. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வித முன்னுரிமையும் தரக்கூடாது. அடுத்த வாக்கியம் கொஞ்சம் தயவு செஞ்சு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கையை ஏற்க கூடாது. இவ்வளவு சொல்லி இருக்காருங்க. அப்படியாப்பட்டவர் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை காப்பாரா? அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இது மதச்சார்பற்ற அரசு என்கிறது. அதன் பேரில் வரக்கூடிய முதல் குடிமகன் குடியரசனுடைய தலைவர் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய 2 மதத்தவர்களை இந்த நாட்டின் அந்நியர்கள் என சொல்லுகிறார். ஒரு செக்யூலரிசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட மதங்களுக்கோ அல்லது சிறுபான்மை மக்களுக்கோ மட்டுமே பேசுவது அல்லது அதற்காக பேசுவது செக்யூலரிசம் இல்லன்னு அவர் கருத்து முன்வைக்கிறார். அதை கவுண்டர் பண்ணுங்க, கொஞ்சம் பேச சொல்லுங்க. அதுக்கு தான் பதில் சொல்றேன். இதே மத்திய அரசு அமைத்த சச்சார் குழுவும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையும் மிக தெளிவாக சொல்லுகின்றன. இந்த நாட்டிலே சிறுபான்மை மதத்தவர் 14-15% பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அரசு பணியிலிருந்து, உயர்கல்வியிலிருந்து, பொது வாழ்க்கையிலிருந்து, கார்பரேட் நிறுவனங்கள்ல இருந்து அங்கெல்லாம் 1%, 1.5%, அதிகபட்சம் வெறும் 4% தான். ஆகவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று மத்திய அரசு அமைத்த அறிக்கை சொல்லியிருக்கு. எங்க தாஜா நடந்திருக்கு? அப்பீசிங் நடந்திருந்தால், தயவு செஞ்சு முடிக்க விடுங்க, அப்பீசிங் நடந்திருந்தால்
கூட கொடுக்க வேண்டாம் முஸ்லிம் மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அவர்களுடைய மக்கள் தொகைக்கு இணையாக கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு வாழ்வினுடைய இத்தனை கூறுகளிலும் கொடுக்கல. காங்கிரஸ் கொடுக்கல. நான் தான் சொல்ல வரேன், பொறுப்பு உண்டு. வேறு சில கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு. பாஜகவுக்கு மிக முக்கியமான பொறுப்பு உண்டு. காரணம், அவங்களாவது அவங்க ஆட்சியில இந்த அறிக்கைகளை உருவாக்குனாங்க. அறிக்கைகளை ஏற்கவே கூடாது என சொன்னவர் பாஜகவினுடைய இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர். நான் முதல்ல கருப்பணியப்பட்ட பொதுமக்கள் பிரதிநிதியாக பல நேரங்களில் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். இந்த வேட்பாளர்கள் 2 பேரை நிறுத்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது முதல் குடிமகனை நாம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றோம். அந்த முதல் குடிமகனுக்கான உரிமைகள் என்ன இருக்கு அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. உங்களோட பார்வையிலிருந்து இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? விவாதத்துல இவ்வளவு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருந்ததுக்கான காரணம் இருக்குல்ல. காரணம், மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டில் சம்பந்தம் இல்லை. அது யாரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, அங்க இருக்க போறாரு, அவர் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க போறாருன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேரும் நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டின உடனே 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ராம்நாத் கோவிந்த நிப்பாட்டினாலும் சரி, மீரா குமார் நிப்பாட்டினாலும் சரி, உடனே என்ன வருதுன்னா தலித் வேட்பாளர் ஏன் வருதுன்னே புரியல. 70 ஆண்டு காலமா இன்னும் வேறுபாடு கலையாத கேவலத்தை தான் இந்த நாடு சந்திச்சிருக்கே ஒழிய, ஏன்னா இது ராஜேந்திர பிரசாத்துக்கு வரல, ராதாகிருஷ்ணனுக்கு வரல, உடனே ஜாதி தேடல. ஆனா ராம்நாத் கோவிந்தும் மீரா குமார் நிப்பாட்டினா உடனே ஜாதி தேடுறாங்க. லிஸ்ட்ல எங்க இருக்குன்னா KR நாராயணனுக்கு மட்டும் தலித் பிரசிடென்ட் இருக்கு, மத்த ஆளுக்கெல்லாம் இல்ல. இதைத்தான் 70 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்கோம். இது முதல் கேவலம். சரியா? ஏன்னா அதுக்கு என்ன, நீங்க எதை சொன்னீங்க, இந்த நாட்டின் முதல் குடிமகனா நீங்க தலித் ஆக்கிடலாம். ஆனா இந்த நாட்டு ஒரு கோயிலையும் அர்ச்சகரை ஆக்கவே முடியாது. ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு, அதை நோக்கி நடந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்க முடியாது, விட்டுருங்க. அதை ஆக்கவே முடியாது, உங்களுக்கும் தெரியும். இன்னொன்னு எனக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, ராம்நாத் கோவிந்த் அறிவிச்ச உடனே எச்சரிக்கையா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே அப்துல் கலாம் அறிவிச்ச உடனே தான் இந்த நாட்டில் குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வன்முறை வெடிச்சிச்சு. என்ன எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே வரலாறுல இருந்தா நம்ம பாடம் கத்துக்கிறோம். வரலாறு அதுவா தான் இருக்கு. அதனால நான் ஐயோ கோணமா நினைக்கிறேன். இன்னொன்னு, இவரை நிப்பாட்டி இருப்பதனால அதனால தலித் வாழ்க்கையில எந்த மாறுதலும் அடைஞ்சிட போறது இல்ல. இங்க இது அப்படியே தான் இருக்கு. அவரும் அதை சொல்லல. நான் பொதுவா சொல்றேன், தலித் முன்னோட்டு. இங்க பிஜேபி அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்னா, நீங்க யாரா வேணாலும் இருந்துக்குங்க, அவர்களை தன்னால அது காட்டும். எப்ப காட்டும்னா, நீங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னா காட்டும். நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கருத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டார். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் முதல்வரா இருந்தா அவரை வச்சுக்கும் பக்கத்துல, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ராம்நாத் கோவிந்த கூப்பிட்டு வச்சுக்கும் பக்கத்துல. இல்ல சொல்லி முடிச்சேன். இன்னொன்னு, இவர்கள் இருந்தா ஏற்கனவே நம்ம எல்லாருமே பின்னாடி என்ன நடந்திருக்கு வச்சுதான் பார்க்கணும். இஸ்லாமிய பிரதிநிதியா சொல்லப்பட்ட அப்துல் கலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாவோ இணக்கமாவோ அவருடைய நலன் பேணுவதாகவோ ஒரு காரியமும் செய்யல. சரி பரவாயில்ல, அவர் தமிழரா இருந்தாரு அப்படின்னு தமிழர் அடையாளம் அவர் கொடுப்பீங்கன்னா, தமிழர் நலம் என்ற தமிழர் உரிமைக்காக அவர் ஒரு குரலை கொடுக்கல. சரி, அவர் ராமேஸ்வரத்தை ஆளுன்னு சொல்லுவீங்கன்னா, ராமேஸ்வரத்துல மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும் அப்துல் கலாம் எதுவுமே சொல்லல. எல்லா நேரமும் அவர் வெறுமனா ஜனாதிபதி மாளிகையில செடிக்கு தண்ணி இருந்தாரு. அவங்க கூட அக்கா கூட சொன்னாங்க, நான் மருத்துவ அணியில இருந்த பொழுது அவர் SC அணியில் இருந்தாரு, அவ்வளவு போராடினவர் அவர், எனக்கு அவரை தெரியும்னு. இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒருத்தர் நீங்க உத்தரப்பிரதேசுக்கு முதல்வர் ஆக்கியிருக்கலாமே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? நீங்க எதுக்கு ஆக்குவீங்கன்னா, தலித் ஆதரவு சொல்லிட்டு எதாவது ஆக்குவீங்கன்னா, எந்த பதவியில் எல்லாம் அதிகாரம் இல்லையோ அதற்கெல்லாம் கொண்டு வைப்பீங்க. உங்களை எதுக்கு அதிகாரம் இருக்கு அது உத்தரப்பிரதேச முதல்வர் ஆக்கியிருக்காமே, இவ்வளவு சிறந்த எந்த முதலமைச்சர் சொல்றீங்களோ அந்த முதலமைச்சரை வேண்டாம் வீட்டுக்கு போன்னு சொல்ற அதிகாரம் படைத்தவராக அவர் ஆக்குறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய வடிவமைத்த அந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி மிகப்பெரிய அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு இருக்கு. அதை பயன்படுத்தியவர்கள் மிக 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 சிலர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், டாக்டர் அப்துல் கலாம் ஒருத்தர். இந்த நாட்டில் இருக்கிற இளைய சமுதாயத்தை முழுக்க கவர்ந்தவர் அந்த 5 வருஷத்துல டாக்டர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் இளைஞர் நம்பிக்கை, இளைஞர் நம்பிக்கைன்னு, இளைஞர் நம்பிக்கை ஒரு 4 பேர்ல சொல்லுங்க, என்ன இளைஞர் நம்பிக்கைன்னு. அண்ணே இங்க பாருங்க, எந்த வித்தியாசமும் இல்லாம இளைஞர்கள் அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதனை உண்மையாக நேசித்தார்கள், நேசிக்கிறார்கள். கலாம் என்ன சொன்னார் இளைஞர்களுக்கு 4 வரி சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏங்க கனவு காணுங்கன்னு சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய நம்பிக்கை முதல் குடிமகன் அவர் இருப்பாரு, அந்த இளைஞனுக்கு எதையுமே சொல்ல மாட்டாரு, உணர்ச்சி ஊட்ட மாட்டாரு, தப்புன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா கனவு காண சொல்லுவாரு. சும்மாவே இருக்காரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்துல் கலாமை ப்ரப்போஸ் பண்ணி அந்த பிஜேபி அரசாங்கத்துல அவங்களை எலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 5 வருடத்துல அந்த ஜனாதிபதி என்ற பொறுப்புக்கு என்ன எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதை உணர்த்தினார். அந்த டயத்துல இந்திய உலகம் முழுக்க எப்படி பேசப்பட்டது, எவ்வளவு அதிகமா இந்தியாவுடைய
இமேஜ வெளியே மேல கொண்டு போனாரு. இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷனா நீங்க நினைக்கலையா? நீங்க சொன்னது போல இளைஞர்களை பார்த்தார், மாணவர்களை பார்த்தாருங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு ஜனாதிபதியுடைய கடமை வந்து ஒரு மாநிலத்துல ஒரு 3000க்கு அதிகமான ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து உயிரோடு கொல்லப்படுகின்ற போது ஜனாதிபதி என்கிற முறையிலே அவர் ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை அப்படின்னு தான் கேட்கிறார். அதான் அவருடைய இல்ல, அது மட்டுமே இல்ல, நான் அவர்கிட்ட கேட்டேன், திரு கலாம்கிட்ட கேட்டேன். இதே போன்ற ஒரு பிரச்சனையில இலங்கையில ஒட்டுமொத்தமா 1.5 லட்சம் பேர் கொல்லப்படும் போது கலாம் வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்க முடியும். ஆனால் அதுல எந்த கருத்து வரல. அதை வந்து நம்ம வந்து ஒரு தெற்காசியால நடந்த மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையாக பார்க்கப்படுது, அரச பயங்கரவாதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கணும் குறைந்தபட்சமாக. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கருத்து ஏன் சொல்லப்படல? அவர் வளர்ச்சி அரசியல் பேசினார், மறுக்கல. நிறைய இளைஞர்களை பார்த்தாரு, லட்சக்கணக்கான மக்களை இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணாரு. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல, நேர்மையான இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னது நான் ஒரு அறிக்கை தயாரித்தேன் ஆனா வெளியிட முடியல. அப்படியான இடத்துல தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பு என்பது இருக்கிறதாங்கிறத அடிப்படையான அதிகாரத்தை கொடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த ஜனாதிபதிகள் எடுத்துக்கிட்டா ஜாகிர் ஹுசேன், விவி கிரி, தென் இவர் பக்ருதீன், இந்த 3 ஜனாதிபதிகளை தவிர்த்து மீது எல்லா ஜனாதிபதிகளுக்கும் பிரதமருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 356 ஐக்கிய குஜராத் பிரிலையும் கலாமும் பண்ண மாட்டான்ட்டாரு. 350 இப்படி எல்லாம் ஜனாதிபதிக்கு மாறுபட்ட கருத்து. 3 ஜனாதிபதி ஆமாசாமி ரப்பஸ்லாம் மாதிரி இருந்தாங்க. அது எல்லாமே காங்கிரஸ் பீரியட் சார். அந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமைக்கான ஒரு தேர்தலாக கூட இது ஒரு போட்டி என்பதை முடிவெடுத்தது அதனால இருந்திருக்கலாம். ஆனால் நிதிஷ்குமார் உள்ளிட்டவர்கள் கூட உங்களோடு ஆதரவாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணமா இல்ல, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடிக்கு வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒரு நல்ல களம். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் வந்து எந்த எதிர்க்கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை தான் எதற்காக அஞ்சுகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்று பயப்படுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த தேர்தல் வந்து நிச்சயமாக ஒரு மேடையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்ப நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி தான் இன்னைக்கு அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் வந்து செஞ்சிருக்கிறது ஒரு பண்டமாற்று அரசியல். இவங்க என்ன கேட்காங்க, நாங்க ஓட்டு பூரா உங்ககிட்ட கொடுத்துறோம், நீங்க கேச பூரா விட்டுருங்க அப்படின்னு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நடவடிக்கைகளை வந்து நீங்க மத்திய வருவாய் புலனாய்வு துறையும் வருமான வரித்துறையும் அவர்கள் மேற்கொண்ட ரைடின் மீது எடுத்திருக்கிறது சொல்லுங்க. இன்னைக்கு மற்ற எல்லா இடத்தையும் ஏற்பட்ட ரைடுக்கு ஏற்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன? உங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வீட்டிலும் அதிகாரிகள் வீட்டிலும் நடந்த ரைடை தொடர்ந்து மத்திய அரசு இதுவரை என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். பி சிதம்பரம் அவர்கள் வீட்டுல, கார்த்தி சிதம்பரம் வீட்டுல அதே ரெய்டு நடந்து என்ன நடவடிக்கைகள் அதுக்கு ஃபாலோ அப் நடந்திருக்கோ அதே ஃபாலோ அப் வந்து உங்களுக்கு நீங்க கார்த்திக் சிதம்பரம் வீட்லயோ பி சிதம்பரம் வீட்லயோ வருமான வரித்துறை ரைடுக்கு வந்தவர்களை வந்து தடுத்து வழிமறித்து அதிகாரிகளை மிரட்டி அனுப்பினார்களா? அமைச்சர்களை செய்தார்கள். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வாதத்தின் அடிப்படையில கேட்கணும்னா அறிவாலயத்துல சிபிஐ விசாரணை நடக்கிற நேரத்துல 63 இடங்கள் அப்படிங்கிறது பண்டமாற்றா அப்படின்னா இதுவும் பண்டமாற்று. அந்த ரைடு நடந்த பிறகு கேஸ் போட்டோமா இல்லையா? இதுல ஃபாலோ அப் என்னங்கிறது தெரியாதுல. அதான் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இத்தனை நாள் நடந்த இல்ல இப்ப டாக்குமெண்ட் வெச்சுடா ரைடு நடக்குது. இல்ல அந்த சீஃப் செக்ரட்டரி மறுபடியும் பதவி ஊக்குறாங்களா இல்லையா? சஸ்பென்ஷன் பண்ணி ரீஇன்ஸ்டேட்மென்ட் பண்றாங்க. அது என்ன அர்த்தம்? எப்படி ரீஇன்ஸ்டேட்மென்ட் வந்து நான் என்ன கேக்குறேன், நான் கேக்குறேன், நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? காவேரி மேலாண்மை வாரியம் வந்துருச்சா? உங்களுக்கு வர வேண்டிய 17,000 கோடி வந்துருச்சா? நீட் எக்ஸாம் வந்துருச்சா? என்ன வந்ததுங்கிறதுக்காக வேண்டி நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? நீங்க பண்டமாற்று அரசியல்னு சொன்னதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா அதுல வந்து எந்த எவிடன்ஸ் இல்லாம நீங்க பேசுறீங்க. திரு பாண்டியராஜன், எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குது? அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளுக்காக அதே திட்டங்களை கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஆனால் முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதே பிரச்சனை மக்கள் பிரச்சனைனா பேரலல் கவர்மெண்ட் அளவுக்கு உங்களுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்படல. ஏன்னா வந்து அவர் பின்னால் இன்னைக்கு 90% தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஆந்திராவினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பாக்குறீங்க, ஜெகன்மோகன் ரெட்டியை பாக்குறீங்க. எப்ப பாக்குறீங்க? அவர் வந்து அவர் வீட்டுல 750 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை ஃப்ரீஸ் பண்ணி ரைடு நடந்த பிறகு அவர் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிச்ச பிறகு பாக்குறீங்க. ஏன் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அவ்வளவையும் மோடி அரசு நிராகரிக்குது. எந்த கோரிக்கையும் முடிச்சுக்கிறேன் ஏற்கவில்லை. வரிசையாக காவேரி மேலாண்மை வாரியத்தில் இருந்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்பது வரை
எதையும் அவர்கள் மறுக்கிறார்கள், எதையும் அவர்கள் ஏற்கவில்லை. பிறகு எந்த அடிப்படையில நீங்க இப்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அடுத்த ஒரு விஷயம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு பிறக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய கொள்கை பிரகடனம். அதுல நீங்களும் கழகமா இல்லையா? நீங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க துடிக்கிற பாஜகவுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஏன் ஆதரவு தருகிறீர்கள்? இபிஎஸ்க்கு முன்னால, ஸ்டாலினுக்கு முன்னால எதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மோடி அவர்கள் சந்திக்க வேண்டும், அதுல என்ன டீல் இருக்கு நீங்க கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டீல் வந்து ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள்ல விஸ்வரூபம் எடுத்து 90% தொண்டர்களை தன்னகத்தை தாங்கி பப்ளிக் மத்தியில பெரிய அளவு தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் தமிழகத்தின் பிரச்சனைகளை பேசுறதுக்கு டைம் கேட்கிறப்போ அதுக்கு வந்து பாரதம் 3 நாள்ல 24 மணி நேரத்தை கொடுத்தாரு டைம். அதுல என்ன 3 நாள் கூட கிடையாது, காலையில தான் கேட்டோம் சார், சாயந்தரம் கொடுத்தாரு சார் டைம். இதுல என்ன இல்ல பாருங்க, ஏன் சொன்னா அந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாரு. கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளிக்கின்ற இடத்துல இருக்கிற உங்களுடைய அமைப்பு கழகமா இல்லையா? பாருங்க, கழகங்கள் இல்லாமல், குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்பது எங்களோட நம்பிக்கை. அதிமுக அழிந்து விட்டதுன்னு சொன்னாரு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. அதிமுக அழிந்து விட்டதுன்னாரு. அப்படியான ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவளிப்பதற்கு அடிப்படையா நியாயங்கள் வேணும். பாஜக என்பது பலரும் அடங்கிய ஒரு கட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் இங்க பாருங்க மத்திய இணையமைச்சர் பொறுப்பு ஒரு குற்றச்சாட்டை நேரடியா வச்சிருந்தார் பீட்டர். இந்த வருமான வரி சோதனை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அழுத்தம் இருக்கிறது, இது ஒரு பண்டமாற்று அரசியலாகத்தான் நடக்கிறது, அல்லது அதற்கான தேவைகள் அவங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, இவங்க ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, இந்த அழுத்தத்தின் மூலமாகத்தான் எல்லா மாநிலங்களிலும் ஆதரவு பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நிச்சயமாக இல்லை, அது அவர்கள் அப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக அந்த குற்றச்சாட்டை சொல்ற மாயாவதி கிட்ட, மற்ற ஒய்எஸ்ஆர் மகன்கிட்ட, இவங்கெல்லாம் எதற்கு அவர்கள் இங்க ஸ்டாலின் வீட்டுல நடக்கலையா? முந்தின நாள் கூட்டணிக்கு ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உடனே அடுத்த நாள் விடியற்காலம் ஸ்டாலின் வீட்டுல, சகோதரர் ஸ்டாலின் வீட்டுல அயல்நாட்டு கார் சம்பந்தமாக ரெய்டு நடக்குது. அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இப்ப கூட சில அமைச்சர்கள் வீட்டில் பரிசோதனை நடந்ததுன்னா அதோட ஃபாலோ அப்பா நிறைய 3 அணிகள் அதிமுக 3 அணிகளா இருக்காங்க. 3 அணிகளும் ஒரே மாதிரி நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா என்ன தவறுன்னு கேக்குறேன். ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்னால் தான் கடுமையான விமர்சனங்களை 3 அணிகளுடைய தலைவர்கள் வைத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்க மேல வச்சுச்சு. இந்த அரசு ஊழல் அரசு என்று குற்றம் சாட்டியது பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர்கள். அப்படியான ஊழல்வாதிகளுடைய வாக்குகள் நீங்க கேட்கறீங்கன்னா அதுக்கு என்ன ரைட் நான் கேக்குறேன். மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் திமுக ஆதரவு கேட்கலையா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கல. இங்க இருக்கிற ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொன்னது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆர்குமெண்ட். தொடர்ந்து நாங்க 2G வழக்குல குற்றம் சாட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்திடம் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ற பொழுது நாங்க ஆதரவு கேட்கிறோம். இந்திய ஜனாதிபதி தேர்தல் வந்த உடனேயே எல்லாருடைய பார்வையும் எந்த பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் ஹார்ட் கோர் எலிமெண்ட் கொண்டு உள்ள வச்சிருவாங்க, அரசு எலிமெண்ட் வச்சிருவாங்கிற ஒரு அப்ரிஹென்ஷன் எங்களுக்கு எனக்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. அப்பெல்லாம் ஊடகங்கள் கேட்ட போது கூட அப்படி அரசு வச்சதுன்னா அது வந்து சரியா அந்த பிஜேபி வைக்க கூடாதுன்னு சொன்னோம். இப்படி அரசு அவர் அதனுடைய உறுப்பினராக இருந்து வந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர் ஒரு எளிய மக்கள் இருந்து அடித்தளத்திலிருந்து கீழே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வர்ற போது என்னோட கேள்வி ஆர்எஸ்எஸ்ல ஒரு அடிப்படை உறுப்பினர் மட்டுமே அப்படின்னா நாளைக்கு மோகன் பகவத் சொல்வதை இவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன தப்பு இருந்து போச்சு? அதுதான் நான் கேட்கிறேன். மோடி அவர்கள் முக்கியமா அவர் சொல்றது என்னன்னா 3 ஆண்டுகள் மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி இருக்கிறது. நீங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்துருவாங்க நானும் பயந்தேன், ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகள் வந்தா மோசமாயிடும் நாடுன்னு நினைச்சேன். ஆனால் எதுவும் நடக்கலையே. இப்ப நீங்க எதை வச்சு இப்ப இதெல்லாம் நடந்து போச்சு? இந்தியா என்ன விட்டு கொடுத்தாரு? பேசுங்க, முடிச்சீங்களா? பேசுங்க. சரி, என்ன நடக்கலன்னு சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. 3 வருடங்களில இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, எல்லோருக்கும் நலிந்த ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பத்திரமாக படிக்க முடியல. எல்லா மத்திய பல்கலைக்கழகங்களிலையும் இதை போன்ற கலவரங்கள் நடந்து
இன்னைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முடிவை ஒரு அரசாணையாவே போட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் வாதத்தை கூட கொண்டு வரல. டாக்டர் என்ன சொல்றாரு, பிரச்சனை இல்ல, அவர் வந்து எங்களுடைய பிரதிநிதின்றாரு, நீங்க அதுல இருந்து மாறுபடுறீங்க, அம்பேத்கர் வாதி தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியும்ன்றீங்க. அந்த வேறுபாடு அது அம்பேத்கரியவாதியாக இருந்தால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு KR நாராயணன் அவர்கள் ஒரு உதாரணம். அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் கூட அவர் செய்தது 3 விஷயம். ஒன்னு, அவர் காலத்துல எந்த ஒரு மாநில அரசையும் அவர் கலைக்கிறதுக்கு கையெழுத்து போடல. ரெண்டாவது, அவர் காலத்துல எந்த ஒரு கருணை மனுவையும் ரிஜெக்ட் பண்ணி யாரையும் தூக்கு தண்டனைக்கு போடல. அவர் காலத்துல, அவருடைய ஆட்சி காலத்துல எந்த ஒரு மத தலைவரையும், எந்த மதத்தை சேர்ந்த தலைவரையும் போய் சந்திச்சு ஆசீர்வாதம் பெறல. இன்னைக்கு பிரணாப் முகர்ஜி செய்தது போல. இதுதான் வந்து அம்பேத்கர்வாதிகள் செய்ய வேண்டியது. அது மட்டுமல்ல, அவர் ஆட்சி காலத்துல கல்வியில வந்து காவிமயமாக்குற முயற்சியை தடுத்து நிறுத்தினாரு. அரசியலமைப்பு சட்டத்தை வெங்கடாஜல கமிட்டின்னு போட்டு திருத்தி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, தடுத்து நிறுத்தினார். இதெல்லாம் செய்தார். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அவங்களுக்கு பெரிய உறுத்தல் அதுதான். 99லயே அதை மாத்தி எழுதுறது பார்த்தாங்க. இன்னைக்கு பெரும்பான்மை வந்து அதுக்கு ஏற்ப ஒரு குடியரசுத் தலைவர் வந்தார்னா அவங்களுக்கு அது வசதியா இருக்கும். மோடி ஆட்சி வந்ததுமே நில கையகப்படுத்த மசோதா கொண்டு வந்தாரு, முறியடிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் வந்தார்னா இது மாதிரியான சட்டங்களுக்கு எல்லாம் உடனே கையெழுத்து போறதுக்கு இப்படி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அது மட்டுமல்ல, மக்களுடைய உணவு உரிமையை கூட கை வைத்து அவருடைய கலாச்சார உரிமையை பறிக்கிற மிகப்பெரிய பாசிச ஒடுக்குமுறை இன்னைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்கு இது மாதிரியான குடியரசுத் தலைவர் வந்தா அவங்களுக்கு உதவியா இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். 1957 தமிழ்நாட்டில் யார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது. பரமக்குடி கலவரம், முதுகுடுத்தூர் கலவரம் யாருடைய ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ்கள் தான். ரைட். 1968 யார் ஆட்சியில் இருந்தாங்க? டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. கேளுவன்மையில் 43 பேர் கொலை செய்யப்பட்டது எப்போ? 1979 யார் ஆட்சியில் இருந்தாங்க? எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். விழுப்புரத்தில் 12 பேர். 1980 யார் ஆட்சியில் இருந்தாங்க? எம்ஜிஆர் இருந்தார். 6 மாச கலவரம் நடந்தது ராம்நாட்டில். 82 மீனாட்சி வீரன் மத மாற்றம் நடந்தது எப்போ? எம்ஜிஆர் ஆட்சியில். 89 மீனாட்சி போடி கலவரம் யாரு? திமுக ஆட்சி. 93, 94, 95 ஜெயலலிதா ஆட்சி, கொடியங்குளம் உட்பட கலவரம். 97, 98 டிஎம்கே கலவரம். எல்லாமே பிஜேபி ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தது. இதெல்லாம் கலவரம் நடக்கலையா? தாழ்த்தப்பட்ட மக்கள், எளிய மக்கள், தாமிரபரணி திமுக ஆட்சியில் நடந்தது. சோ இதற்கு பிறகு அரசியல் கூட்டணியை வேறு விதமாக பார்க்கிறேன். அது வேறு வழி கிடையாது. இந்த தேர்தல் முறையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சரி, அரசியல் கூட்டணி என்னோட அடிப்படையான கேள்வி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது யாருடைய ஆட்சியில்? அது சமூக நீதியா இல்லையா? சொல்றேன். அது என்ன சொல்றேன், இதனாலதான் இந்த எஸ்சி பெட்டியில் இருக்கவே வேண்டாம். இதனாலதான் எங்களுக்கு வந்து அடையாளம் அளிக்கப்பட்டுருச்சு, எந்த முன்னேற்றம் கிடையாதுக்காக தேவேந்திர வேளாளர்கள் எஸ்சி பெட்டியிலிருந்து வெளியேறணும் ஒரு ஒத்த கால நிக்கிறப்ப இடஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த விஷயமும் இவர்களுக்கு வேண்டாம். இந்த சமூகத்திற்கு எஸ்சி பெட்டியில் இருந்து நாங்கள் வெளியே போய் எம்பிசி பெட்டியில சேர்றோம். இந்த இழிநிலை வேண்டாம், அதனால நாங்க இதுல இருந்து வெளியே வரோம் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நாங்க தேவேந்திர நீங்க நேரா ஓபன் கோட்டாக்கு போயிட வேண்டியதுன்னு ஓசி நேரா அப்படித்தானே போக வேண்டியிருக்கும். நான் வந்து உயர் வகுப்பு நான் சொல்ல வரல. உயர் வகுப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஜம்ப் பண்ற போது அடுத்த படிக்கு தான் போக முடியும். 10 படிக்கட்டு தாண்ட முடியுமா? இல்ல, தாண்ட முடியும். நான் அப்படிதான் தாண்டேன். அதாவது எனக்கு ஒரு ஜாதி இருக்கு, என் ஜாதிக்கு வந்து எம்பிசி பிசில வர்றேன்னா, ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இதை போடக்கூடாது, இதை போடுவது ஜாதி தான், அதை போடக்கூடாது நினைச்சேன்னா நேரடியா ஓபன் காம்படிஷனுக்கு வரேன், வந்துட்டு போறேன். அந்த வருஷம் வந்துட்டு போறேன். என்ன யாருமே தடுத்து நிப்பாட்டவே முடியாது. நான் ஏன் வந்து திருப்பி தலித்துக்கு பேசும்போது நான் பாத்துக்கிறோம் டாக்டர் சொல்றாரு, நான் தான் பாத்துக்குவேன். நானும் சேர்ந்தவன் தான், அவன் எங்கூட பிறந்தவன் தான். எனக்கு அதுதான் இருக்கு. இங்க வேண்டான்னு விட்டா அங்க வந்துட முடியும். ஆனா இங்க வேணுங்கிற ரொம்ப பேர் இருக்கானே, அவனுக்கு முடிவு பண்ணும்ல, அது யார் செய்யறது? ஒரு நிமிஷம். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல தலித்துகளுக்கு நடைபெற்ற இந்த கொடூரங்களை எல்லாம் வரிசையா சொன்னாங்க. தமிழ்நாட்டுல பாஜக வளரல இது வரைக்கும். ஆகவே தமிழ்நாட்டை உதாரணம் சொன்னது வேற ஒரு வகையில சரிதான். ஆனா பாஜகவை சொல்றதுல நியாயம் இல்ல. தயவு செய்து முடிக்க விடுங்க. குஜராத்திலே ஊனாவுடைய நடந்த கொடூரம், அதே போல உத்தரப்பிரதேசத்திலே, பீகாரிலே, ராஜஸ்தானிலே இருங்க இந்த மாட்டு இறைச்சி விவகாரத்திலே நடந்த கொடூரங்கள் பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு செய்தி வந்துச்சு, குஜராத்ல தலித்துகளுக்கு சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து 10,000 பேருக்கு தரப்படவில்லை. தீட்டு வரும். இருங்க, தவறான தகவல்
இதற்கெல்லாம் பாஜக பொறுப்பில்லையா என்று தயவு செய்து பழனிப்பட்டி கேட்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சர்ச்சைகள், நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கு. ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது நேரடியாக மக்களோடு சம்பந்தப்படாத ஒரு தேர்தலாகவே தான் இருக்குது. குடியரசுத் தலைவராக வருகின்ற ஒருத்தர் இத்தனை பிரச்சனைகளையும் கவனிக்கிற இடத்துல இருக்கிறாரு, அல்லது குறைந்தபட்சம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்துல வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா? இல்ல, வரல. அவர் இத்தனை பிரச்சனை அவருக்கு தெரியும். இத்தனை பிரச்சனை தெரிஞ்ச ஒருத்தரை தான் குடியரசுத் தலைவர் ஆக்குவாங்க. ஆனா எவர் ஒருவர் சும்மா இருப்பாரோ அவரை தான் தகுதியாக்கி கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆக்குறோம். அவர் கருத்தெல்லாம் சொல்லிடக்கூடாது. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆளும் கட்சி நினைக்கிற ஆளை தான் குடியரசுத் தலைவர் ஆக்குதே ஒழிய, இவர் தனியா கருத்து சொல்லுவாரு, முடிவெடுப்பாரு, தீர்வு சொல்லுவாருங்கிற ஆளை ஆக்கவே மாட்டாங்க. அது முதல்ல அவருக்கு தெரியும். ஆனா அதுல எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தமிழகத்தில் நடந்த இத்தனை கொடுமைகளையும் சொன்னார் இல்லையா? சொன்னோன்னு நீங்க குறுக்கிட்டு ஒண்ணு கேட்டீங்க. அப்ப அந்த திமுக அதிமுக ஆட்சியில நீங்க கூட்டணியில் இருந்தீங்க அப்படின்னா, இல்ல அது தேர்தல் கூட்டணி என்பது வேறு அப்படின்னு அவரு. இதை போலவே 4 ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசும்பொழுது தேர்தல் கூட்டணி என்பது வேறு என்று சொல்லும் வாய்ப்பு டாக்டருக்கு அமையாமல் இருக்கட்டும் நான் விரும்புறேன். என்ன ஒண்ணு இல்ல சொல்லி முடிச்சேன். தேர்தல் கூட்டணி வேறு சொன்னாங்க. ஏன்னா ஐயா மாஃபா பாண்டியர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரே நிமிஷம் என்ன சிக்கல் தெரியுமா, உரையாடலுக்கு யாருமே தயாராக மாட்டேங்கிறீங்க, உடனே குறுக்க மேல இருந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேசிட்டே இருக்க வேண்டியதான். நான் அங்க போய் நின்று கேட்கிறேன், நான் வீட்டுல உட்கார்ந்து கேட்பேன் நீங்க பேசுறத, நான் இங்க வந்து கேட்கிறேன். நான் பேசுற கேட்டு அவர் பேச முடியும். நீங்க எல்லாருமே பேசுங்க. நீங்க என்ன சிக்கல்னா, இது பாரதிய ஜனதா கட்சி கத்து கொடுத்தது. எதிரி பேசும் பொழுது நம்ம எதுவுமே பேசாம நீங்க உள்ள வந்துட்டீங்களா? எல்லாரும் என்ன பேசுறது மேல மேல ஏறி பேசினா யார் 2 பேர் கருத்து போகாது. என் கருத்து தப்பாவே இருந்துட்டு போகுது. தப்பான கருத்தை நீ சொல்ல விடுங்க, அப்பதான் நான் தப்பானவன் தெரியும் உங்களுக்கு. மேல குறுக்க பேசி தப்பான கருத்தை நல்ல கருத்தை ஆக்கிற போறீங்க நீங்க. அந்த மாதிரி சொல்லாம இருக்கட்டும். அண்ணன் பாண்டியராஜன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சொன்னாங்க, நாங்க தேர்தல் கூட்டணி வச்சுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு உத்தரவாதத்தை அண்ணன் வழங்கணும். இப்ப அடுத்த தேர்தல் வந்தா ஓபிஎஸ் அணி சேர போறீங்களா சேரலாம் தெரியாது. ஓபிஎஸ் அணி கண்டிப்பா பாஜக கூட்டணி வச்சுக்காது இல்லையா? என்ன உத்தரவாதம் தருவேன்னா, சமூக நீதி காத்து நின்றது தமிழகத்துல புரட்சி தலைவி அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும். அந்த சமூக நீதிக்கு எந்த பங்கமும் வராமல் எங்க கூட்டணிகள் அமையும். கூட்டணி முதல்ல வைக்கிறோமா என்னன்றது சொல்ல விரும்புறேன். சமூக நீதி காப்பதற்கு இருக்கும். அது பாரதிய ஜனதா கட்சி இந்த 3 ஆண்டு என்ன கேடு நடந்துருச்சு, என்ன மோசம் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு மோசமான டிஸ்கிரிமினேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அறியாத டிஸ்கிரிமினேஷன். அது டிஸ்கிரிமினேஷன் என்பது நம்ம செஞ்சு உணர்ந்து அறிவது போல செய்வது வகை, அறியாம சப்கான்சியஸ்ல படிக்கிற மாதிரி செய்வது வகை. அதுதான் பெரிய கேடு. என் கல்லூரியில பாத்தீங்கன்னா 4000 பேர் படிக்கிறான். 4000 பேர்ல 400 பேர் ரொம்ப எளிய குடும்பத்து பிள்ளைய. அந்த பிள்ளைகள் சாப்பிட மத்தியான சாப்பாடு வெளியே கிடையாது. அவர்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருந்தாங்க கல்லூரியில்னா, நீங்க போய் நேரடியா ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கலாம். சரியா? அந்த 400 பேருக்கு பிரின்சிபாலுக்கு தெரியும், அவர் பணம் கட்டுவார். ஆனா அந்த 400 பேர் யாரும் லிஸ்ட் போட மாட்டாங்க. ராஜஸ்தான்ல நீங்க பணம் கொடுக்குறீங்க, ரேஷன் பொருள் வழங்குறீங்க ஏழை மக்களுக்கு வழங்கிட்டு அந்த வீட்டு வாசல்ல பூரா நான் ஏழை பரம ஏழை எழுதுவீங்க, அடையாளம் தெரியறதுக்கு. அந்த வீட்டுக்கு புள்ள என்ன ஆகும் மனசளவுல? டிஸ்கிரிமினேஷன் இல்ல. நீங்க அடையாளம் தெரிவதற்கு எனக்கு என்ன புரியல. விவாதங்கள் எப்பொழுதுமே ஒண்ணு சொன்னோம்னா, இது ஏன் நடந்துச்சு, இதை நான் செய்யறேன் இதை செய்யலேன்னு முடிவுக்கு வராம, அன்னைக்கு நீ செஞ்சியே, எப்ப பார்த்தாலும் முந்தா நாள் நீ செஞ்சியே ஆரம்பிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன் முந்தா நாள் நான் செஞ்சேன், நேத்து நான் செஞ்சேங்கிற பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நடந்து இதுல இருந்தாவது ஆரம்பிப்போமே இல்லாம, எப்ப பார்த்தாலும் நீ 4வது படிச்ச, உன் பரிச்சை பேப்பரை பார்த்து நல்லா படிச்சு நான் 5வது படிச்சேங்கிறதா இருக்கு. நீங்க மேலும் மேலும் படிச்சுட்டே இருப்பீங்களா? அப்ப கேடுகளை பூரா நீங்க நன்மையை படிக்கவே மாட்டீங்களா? ஒரு தடவை கூட எதிர்கட்சி கட்சிகள் கலந்து பேசும்பொழுது, ஆமாங்க நீங்க செஞ்சீங்க, அந்த திட்டத்துல இருந்தாங்க இந்த பிரமாவான திட்டத்தை செஞ்சோம்னு ஒரு கட்சியும் பேச மாட்டேங்குது. அப்ப எனக்கு என்ன தோணுது, வெளியே இருந்து பாக்குறவனுக்கு எல்லாமே எல்லாரும் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு சலிப்பு நிலைக்கு நான் வந்துடுறேன். அப்படிதான் தோணுது ஒழிய அதான் மொத்தமா ஓவரால் தோன்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எனக்கு பொதுமக்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, பொதுமக்களுக்கு தொடர்பு இல்லாம தான் அவர் இருக்க போறாரு. அதை ஆளுங்கட்சி விரும்புறதுக்கு அவர் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் பொருந்தது. பாரதிய ஜனதா திருப்பி சொல்வதை ஏன் சொல்றோம்னா, இப்ப ஆளும் கட்சின்னு சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு வாய்ஸா டாக்டர் கிருஷ்ணசாமியை தொடர்ந்து இப்ப சமீப காலங்களில் என்னன்னா, ஏற்கனவே நீங்க சொன்னது பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்கு, அது உயர் வகுப்பினருக்கான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குங்கன்னா, உங்களை போன்ற தலைவர்களை அவங்க இப்போ பேச வைக்கிறாங்களா, அல்லது அவர்களுக்கான குரலாக நீங்க ஒலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாட்டில் நல்லது நடக்கிற போது அதை பாராட்டாமல் இருக்க முடியாது, தவறு நடக்கிற போது அது விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியாது. பிஜேபி பொறுத்தவரை, மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு மற்ற எல்லாம் விமர்சனம் அதுக்குள்ள எல்லாம் போகல, பாக்கி எல்லாம் தனித்தனியா விமர்சனம் பண்ணலாம். இன்னைக்கு அவங்களுடைய இமேஜ் அவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மாற்றாக அவங்க வேற ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்துறாங்க.
இதை நான் உள் காரணம் கற்பித்து செய்ய முடியாது. இது சரியான தருணத்தில் சரியான முடிவை பிரதமர் மோடி எடுத்திருக்கிறார், பிஜேபி எடுத்திருக்கிறார். இதை விமர்சனம் செய்வதற்கு ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரவி, உங்களோட பதில். யாரும் இப்போ ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷனை கொடுத்திருக்காங்க, நாட்டினுடைய உயர் பதவியை கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அதை விமர்சிப்பது என்பது சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் டாக்டரோட பார்வை. இல்ல, விமர்சிப்பது என்பது இல்ல, நம்முடைய அச்சத்தை நம்ம ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அவரை யாரும் விமர்சிக்கிறதோ அப்படி கிடையாது. இந்த மாதிரியான அதை தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இன்றைக்கு குடியரசுத் தலைவர்களாக தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதுங்கிறது இந்த தலித் பிரச்சனை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்ரிஹென்ஷன், நம்மளுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறோம்னா, தொடர்ச்சியாக இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் இப்படி நடந்துட்டு இருக்கு. குடியரசுத் தலைவர் அப்படி அதுக்கு உடந்தையாக போயிடக்கூடாது. அதனாலதான் KR நாராயணன் போன்ற ஒரு முன்னுதாரணங்களை சொல்லி அவரை போல அவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தான் நாங்க சொல்றோமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதை விமர்சிக்கவே கூடாது அல்லது அதை பற்றி அச்சத்தை கூட தெரிவிக்க கூடாதுங்கிறது வாய்ப்பூட்டு சட்டம் போடுறது. அது பாஜக கூட அதை சொல்ல, டாக்டர் சொல்றதுங்கிறது ரொம்ப நமக்கு அச்சமா இருக்கு. பீட்டர், உங்க எல்லாருக்குமே தான் பாரதிய ஜனதா கட்சி 3 ஆண்டுகள் இவ்வளவு கொடூரமான விஷயங்களை செய்திருக்கிறது. நாட்டில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது, வளர்ச்சி இல்ல, பின்னோக்கி போயிருக்கு, இதெல்லாம் இருக்கிறது. அப்ப மக்களுடைய வாக்கு என்பது அவங்களை நோக்கி தான் இருக்கு. தேர்வு அவங்களாக இருக்கும்போது மக்கள் சரியான விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்கன்றீங்களா, அல்லது அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க மக்களை முறையாக படிக்காம இருக்கீங்களா? எதிர்கட்சிகளுடைய தவறு, எதிர்கட்சிகள் இதுல சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க சொல்ற கருத்து டாக்டர் சொல்ற கருத்து, ரவிக்குமார் சொல்ற கருத்து எல்லாம் இன்னைக்கு நாட்டில் பாரதிய ஜனதா என்ன செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயர்ல பிற்படுத்தப்பட்டவர்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை, தலித்துகளை எல்லாம் உட்ஜாதிகளை காமித்து பிரித்து அதற்காக அந்த வழியை செய்துதான் அவர்கள் வாக்குகளை பெறுகிறார்கள். இப்பொழுது இன்னைக்கு எதற்காக இவரை கொண்டு விடுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே மாயாவதியை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள். இன்னைக்கு தலித் என்று ஒழுங்கான வாக்கு வங்கி இருந்தாதான் 18 விழுக்காடு. நீங்க இந்த 18 விழுக்காடை நீங்க உடைச்சிங்கன்னு சொன்னா தலித்துங்கிற பார்கெயின் பவர் போயிடும். அதைத்தான் பாஜக செய்கிறது. பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கறத யாதவ் அண்ட் நான் யாதவ்னு மாத்துறாங்க. இப்ப ஒட்டு இந்திய மக்களாக இருந்தவர்களை கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், ஆலியன்ஸ் மாத்துறாங்க. ஜாதிகளாக பிரிக்கிறாங்க, உட்ஜாதிகளாக பிரித்து ஒரு அரசியல் செய்யறாங்க. அப்படின்னா மதங்களாக பார்த்து பிரித்து அரசியல் செய்தது காங்கிரஸ் பண்ணலையா? மைனாரிட்டியோட வாக்குகளை வாங்குவது அல்லது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ங்கிறத காங்கிரஸ் செய்தது செகுலரிசம் பேர்ல. சிறுபான்மை மக்களுக்கு நீங்க அப்பீஸ்மெண்ட்ங்கிறதே தவறுங்கிறத தான் அவர் ப்ரூவ் பண்ணாரு. இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அது பொய் பிரச்சாரம். எந்த இஸ்லாமியருக்கு கேள்வி அது பொய் பிரச்சாரமா இருக்கலாம். எங்க வருதுன்னா, காங்கிரசினுடைய வாக்கு வங்கிகளாக இருந்த தலித் மக்கள், காங்கிரசினுடைய வாக்கு வங்கிகளாக இருந்த மைனாரிட்டிகள் இப்ப அவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கல. அப்ப அவர்கள் ஏமாற்றப்பட்டதாக அவர்களே நினைக்கிறார்கள். அரசியல்ல இன்னைக்கு நாங்க அன்னைக்கு செய்யறத நாங்க இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு உணர்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளவு செய்ததுன்னு இன்னைக்கு பேசலாம். தலித் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே தலித் விடுதலை முன்னெடுத்து செல்வர் அல்ல. ஆலய பிரவேசத்துக்கு உள்ள எடுத்துட்டு போனது வைத்தியநாத ஐயர் தான் கூட்டு போனார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு காங்கிரஸ்காரர் தான் கூட்டு போனார். காங்கிரஸ் கட்சி தலித் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதாக இருக்கு. ஒன்றும் செய்யவில்லைன்னு இல்ல, அவங்களுக்கு செய்வதாக சொன்னதை செய்யாம போய்விட்டார்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கை அந்த போன இதுல குறிப்பாக மிக முக்கியமானது இல்ல. இதுல பதவி உயர்வு இடஒதுக்கீடுக்காக மசோதாவை மாநிலங்களவையில் பாஸ் பண்ணாங்க. மக்களவையில் கொண்டு முலாயம் சிங் விட்டு ஒரு கிழிச்சு போட வச்சு அது ஒரு பெரிய டிராமா அன்னைக்கு நடந்து காங்கிரஸ் நினைத்திருந்தால் அது பாஸ் பண்ணி இருக்கலாம். பாஸ் பண்ணாம விட்டுட்டு போட்டாங்க. அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அதை பாஸ் பண்ணாம ஆர்டினன்ஸா போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்துல பல சக்திகள் இருந்த காங்கிரஸ்குள்ளார இது மாதிரியான இதுக்கு எதிர்ப்பு சக்திகளே இருக்காங்க. அது பீட்டர் அவர்களுக்கு தெரியும். இது மாதிரி சமூக நீதிக்கு எதிரானவர்களே காங்கிரஸ்குள்ளாரியே இருந்தாங்க. அதனாலதான் சேது சமுத்திர திட்டமே தடைப்பட்டு நின்னது. தமிழகத்துல புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த காலத்திலும் ஜாதி அரசியலோ, மத அரசியலோ, குடும்ப அரசியலோ தலை தூக்காமல் தமிழகத்தை நடத்தி 3 விஷயங்கள்லயும் நீங்க சொன்ன அதனாலதான் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே இந்தியால 3வது பெரிய கட்சியா வந்திருக்கு. இந்தியாவோட 3வது கட்சியா வந்ததோட இல்லாம 3 கட்சியாவும் இருக்கு. 3 கட்சியா இல்லங்க, அது தவறான கருத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது சார், நான் சொல்ல. 100% தொண்டர்கள் இருக்கிற இடம் தான் உண்மையான அதிமுக. அதான் நாங்க இன்னைக்கு தேதிக்கு பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புற ஒரே கருத்து தாங்க. நாங்க இந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் அவரை ராம் அவர்களை ஆதரிக்கிறதுனால இந்த
விழுமியங்கள்ல எந்த மாற்றமும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக அஇஅதிமுக நிற்கும். தமிழகத்துல தலித் மக்களுக்கு எந்த பிரச்சனையை வந்தாலும் முதற் குரலாக அவர்கள் குரலாக ஒலிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த நிலையிலும் இதுல மாற்று கருத்து இருக்காதுன்றது மட்டும் சொல்ல வரும். ரைட் டாக்டர், இறுதியா இப்போ ஒரு அடையாளத்துக்கான ஒரு அரசியலாக மட்டுமே அல்லது அதற்கான ஒரு வேட்பாளராக அவர் இல்லாமல் குறைந்தபட்சமாக அவருக்கு வந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் இடஒதுக்கீடுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஜனவரி 22 2017 இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு பத்திரிகை குறிப்பு கொடுத்திருக்காங்க. நாங்க இப்ப என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதுக்கு ஆதரவாக இருக்கும். அந்த மக்கள் மேன்தட்டு நிலைக்கு அடையும் வரை எந்த விதத்தில் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல. தவறான கருத்து முன்னிறுத்தப்படுகிறது என்று நான் டேட்டா கூட சொல்றேன், நீங்க வேணா எடுத்து கூட பாருங்க. ஆக இப்படி நடந்துக்குவாரு, அப்படி ஆயிடுவாரு, இப்படி செஞ்சிருவாருங்க. ஏன் நீங்க யூகங்களின் அடிப்படையிலேயே ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? இந்த ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக வைத்து இந்தியாவுடைய எல்லா விதமான ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் என்று நாம கருதி எதுவும் பேசக்கூடாது, அது வாக்களிக்க வேண்டும். இது இப்படி பிஜேபியினுடைய அணுகுமுறையில் ஒரு இறுக்கத்திலிருந்து ஒரு தளர்வு தெரிகிறது. எனவே தளர்வு ஒரு கட்சி கிட்ட வர்ற போது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி கொண்டு போகலாங்கிற ஒரு மனப்பான் வர்ற போது அதை என்கரேஜ் பண்ணணுங்கிற அடிப்படையில அது ஒரு தந்திரம் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் செஞ்சா சரி, மற்றவங்க செஞ்சா தப்பா? அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நிறுத்தினால் அது செக்யூலர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்னா அது நான் செக்யூலர் அல்லது மதவாதம் அப்படின்ற அணுகுமுறை சரியா? அப்படித்தான் அவங்க இருக்காங்க. நாம அதான் சொன்னோம். இதே வேட்பாளர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பற்றி பாஜகவின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளராக இருந்த பொழுது என்ன சொன்னார் என்பதை நான் அப்படியே சொன்னேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர் பக்கா RSS ஆள். அத்தகையவர் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தினுடைய முகவுரையில் இருக்கக்கூடிய இது மதச்சார்பற்ற அரசு என்பதை காக்க மாட்டார். அதுதான் எங்களுடைய அடிப்படையான. ஆகவேதான் இன்றைக்கு 17 கட்சிகள் சேர்ந்து மீரா குமார் அவர்களை களத்திலே இறக்கி இருக்கிறது. எதிர்கட்சிகள் மீரா குமாரை முதன்மையாக ஒரு வேட்பாளராக என்ன சிக்கல் நிறுத்திட்டு எதிர்கட்சிகள் நிறுத்திட்டு நீங்க இப்ப இன்னொன்னு அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிகள்கிட்டயும் ஆதரவும் கேட்கல எதிர்கட்சிகள். என்ன சிக்கல்? நீங்க இந்த வேட்பாளர் நாங்க நிறுத்தி இருக்கிறோம். மீரா குமார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பெண் பிரதிநிதியா இருக்கிறாரு, மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு அப்ரோச் கூட முதல்ல ஆளுங்கட்சி என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம். ஆளுங்கட்சி ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி நிறுத்தலன்னா நீங்க வேற முடிவு எடுப்பீங்க. அப்படி கிடையாது. அது கண்டிஷன். நாங்க சொன்னது என்னன்னா the candidate should be able to protect the constitution. அதான் எங்களுடைய அது தலித் நான் தலித்லாம் பிரச்சனை பீட்டர். அதுக்கு முன்பே எங்களுடைய யெச்சூரி அம்பேத்கருடைய பேருடைய பேரை வைக்கலையா இல்லையா, முன்னோக்கி சாரா இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை. ஆளுங்கட்சி பேசுது எதிர்கட்சிகளுடன், ஆனா வேட்பாளர் யாருன்னு சொல்லல. அவங்க சொல்லட்டும் பாக்குறோம். இந்த மாதிரி வருது. 17 கட்சிகள் சேர்ந்து இந்த பெயரை முன்மொழிகிறாங்க. மித்தவங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம். அதிமுகவுடைய 3 அணிகளுடைய நிலைப்பாடு உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். திமுக எதிர்கட்சி கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவங்கள்ட்ட ஆதரவு கேட்டது தானே. வேட்பாளர் பெயரை சொல்லி ஒண்ணும் கேட்கல, வெறும் கன்சல்டேஷன் தான். பொது வேட்பாளருக்கான ஒரு முயற்சியா எடுத்தீங்களா நீங்க? உண்மையாகவே எடுத்த ஒரு முயற்சியா அல்லது நாங்க எதிர்கட்சிகளெல்லாம் போய் அப்ரோச் பண்ணணும் ஆனா அவங்க ஆதரிக்கல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம்? ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இன்னைக்கு சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு என்று மாநிலங்களில் இருக்கிற மொழி உரிமை பறிக்கப்படுகிறது, மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் காப்பாற்றுகிற பொறுப்பு, மிக பெரிய பொறுப்பு முதல் குடிமகனுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவராக அங்கே ஒருவர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். 2 தரப்பிலுமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இன்றைக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் திரு ரவிக்குமார் குறிப்பிட்டது போல அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு, விவாதிப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற பார்வையோடு அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அதிகாரங்கள் அதிகமாக இருந்து செயல்படுத்த முடியாத சூழல் என்பதாக இருந்தாலும் கூட கேள்விகளை எழுப்ப முடியும். பல பிரச்சனைகளுக்கான ஒட்டுமொத்த ஒரு தீர்வாக குடியரசுத் தலைவர் பிரச்சனையை, தேர்தலை பார்க்க முடியாது என்பது டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் முதல் குடிமகன் என்கிறவர் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவராக
எந்த இடத்திலெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தவறு இழைக்கிறது அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக போகிறதோ அங்கெல்லாம் குறைந்தபட்சம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் அப்படியான குடியரசுத் தலைவர்களை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த குடியரசுத் தலைவரும் இப்போதைய நிலையில நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக வருகிறார். அந்த அடிப்படையில் அவர் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவராக, அனைத்து மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.